மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டின் மீது கடைக்கண் வைத்தால் அங்கே ஓஹோவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி என்றான் பாரதி. அப்படிப்பட்ட புரட்சியின் மூலமாக மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பெற்ற வரலாற்றை கடந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் போனஸ் உள்ளிட்டு நமது முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த பணப்பலன்களை பாதுகாக்க நாம் நடத்திய இயக்கம் சார்ந்து பார்ப்போமா? வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. உங்களின் அனைவரின் அன்பான ஆதரவிற்கு நன்றி. வீடியோவை பார்ப்பதையும் தாண்டி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் உத்வேகமாக இருக்கும். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றைய மாநில தலைவர் கே கங்காதரன் மற்றும் எம்.ஆர். அப்பன் தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் முதலில் முன்வைத்தது. அரசு ஊழியர்களுக்கு போனஸ் என்று நாம் குரல் கொடுத்த போது அது சாத்தியமா? போனஸ் என்பது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் லாபத்தின் ஒரு பகுதிதானே. வெள்ளைக்காலர் ஊழியர்களான அரசு ஊழியர்கள் அதை எப்படி கேட்க முடியும் என்றெல்லாம் பலரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் அன்றைய தலைமை இக்கோரிக்கையில் உறுதியாக நின்று தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக அரசு ஊழியர்கள் போனஸ் பெற முடிந்தது என்பது வரலாற்று பூர்வமான உண்மையாகும். 1991 ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அப்போது மத்தியில் நரசிம்மராவ் அரசு புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் 5/8/1992 வேலை நிறுத்தம் செய்வது என அறிவித்தோம். ஏனைய சங்கங்களும் அதே தேதியில் போராட்டங்களை அறிவித்தது. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் விளைவாக 5% தனி ஊதியம் பெற்றோம். அப்பேச்சுவார்த்தையின் போது சத்துணவு ஊழியர்களின் பிரச்சனையை பிரதானமாக தோழர் எம்.ஆர். அவர்களால் எடுத்துரைக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் தமிழக அரசு நிர்வாகம் சிக்கனம் என்ற பெயரில் ஜீரோ பட்ஜெட் முறையை கொண்டு வந்து ஒவ்வொரு துறையிலும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வேலைகளை தொடங்கியது. வேலையில்லாத இளைஞன் வெடிக்கப்படாமல் இருக்கும் வெடிகுண்டு போல என ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொல்லி வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை தட்டி பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டார். அரசின் இத்தகைய சமூக விரோத நடவடிக்கைகள் பற்றி மக்களிடையேயும் அரசு ஊழியர்களிடையேயும் விரிவாக பிரச்சாரம் நடத்திட நமது தலைமை பல்வேறு சங்கங்களை உள்ளடக்கிய அனைத்து சங்கங்களின் ஜீரோ பட்ஜெட் எதிர்ப்பு குழுவை அன்றைய மாநில துணைத் தலைவர் ஆர். ஜோதியை அமைப்பாளராக கொண்டு அமைத்து அதன் சார்பில் 7/3/93 அன்று மதுரையில் ஜீரோ பட்ஜெட் எதிர்ப்பு கருத்தரங்கை நடத்தியது. 2001 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். 24/7/2001 கே கங்காதரன் மாநில தலைவர் தலைமையில் அரசு ஊழியர் சங்க கட்டிடம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்றார். அப்போது அரசின் வரி வருவாயில் 96% ஊழியர்களின் ஊதியத்திற்கே சென்று விடுகிறது என குறிப்பிட்டு பேசினார். அப்போது நடைபெற்ற போக்குவரத்து ஊழியர் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதேபோல் மக்கள் நல பணியாளர்களும் சாலை பணியாளர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில்தான் 19/11/2001 கே கங்காதரன் கே.ஆர். சங்கரன் தலைமையில் ஜாக்டோ ஜியோ உதயமானது. 26/11/2001 போனஸ், சரண்டர் ஆகியவற்றை ரத்து செய்து 5 அரசாணைகளை வெளியிட்டது. அதேபோல் இருவர் வேலை பார்த்து ஒருவர் இறந்தால் குடும்ப ஓய்வூதியம் இல்லை என அறிவித்தது. 29/11/2001 காலி பணியிடங்கள் நிரப்ப தடையாணையினை ஜெயலலிதா அரசு வெளியிட்டது. போராட்டங்கள் வெடித்தது. 23/10/2002 வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு போக்குவரத்து ஊழியர்கள் தீபாவளி நாளில் சிறையில் கழித்தனர். 19/3/2003 ஓய்வூதிய பறிப்பு ஆணைகளை ஜெயலலிதா அரசு வெளியிட்டது. இச்சமயத்தில் நடைபெற்ற சங்க தேர்தலின் விளைவாக தலைமை செயலக சங்க நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்பட்டு அவர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர். தலைமை செயலக சங்கத்தின் இணை செயலாளர் மகாதேவன் மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் எழுச்சி உரை மற்றும் தீவிர பணிகள் காரணமாக தலைமை செயலகம் வரலாறு காணாத எழுச்சி பெற்றது. 29/6/2003 அன்று பணியாளர் நிர்வாக சீர்திருத்த செயலாளர் 18 தலைவர்களை கைது செய்ய உத்தரவு போட்டார். 30/6/2003 அன்று தோழர் NLS இரவு அவருடைய வீட்டில் ஒரு கிரிமினல் குற்றவாளியைப் போல கைது செய்யப்பட்டார். தோழர் எம்.ஆர். அப்பன் அவருடைய வீட்டில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். 4/7/2003 வரை கைது வேட்டை தொடர்ந்து நடைபெற்றது. மொத்தம் 2212 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டனர். பெண் ஊழியர்கள் மீது விபச்சார வழக்கு பாயும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவிப்பு கொடுக்கிறார். அரசு ஊழியர்கள் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை காலி செய்ய வேண்டும் என்று நடு இரவில் பெண்களையும் குழந்தைகளையும் அரசு ஊழியர்கள் சிறையில் இருக்கும்போது நடு இரவில் வீட்டில் இருந்து காவல்துறை அப்புறப்படுத்துகிறது. 3/7/2003 பணியில் சேர வேண்டும் என்று தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்புகிறார். ஆனால் தமிழக அரசு பணியில் சேர போகிறவர்களை சேர்க்க மறுக்கிறது. 4/7/2003 அன்று டெஸ்மா சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. 1,70,70,241 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுகின்றனர்.
வரலாறு காணாத அராஜகம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. வேலை நிறுத்தத்தில் இருப்பவர்களுக்கு பதிலாக மாதம் ரூபாய் 4000 சம்பளத்தில் 15,500 பேர் பல்வேறு நிபந்தனைகளுடன் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். வீதிமன்ற போராட்டம் நீதிமன்றம் செல்கிறது. அரசு ஊழியர்களுக்கு வேலை நிறுத்தம் செய்ய சட்டப்படி தார்மீக உரிமை கிடையாது என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 6072 பேர் தவிர மற்றவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு பணியில் சேர்க்கப்படுகின்றனர். பிறகு 999 பேர் தவிர மற்ற அனைவரும் பணியில் சேர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. விரிவான பிரச்சாரம், வேலை நிறுத்தம் கோரி கருத்தரங்கம், மாநாடு நடத்தப்படுகிறது. வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லை என்ற அறிவிப்புக்கு அறிஞர் பெருமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். பாராளுமன்ற தேர்தல் நடைபெற வேண்டிய சூழ்நிலையில் அரசியல் காரணங்களை முன்னிட்டு 10/2/2004 999 பேரும் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டனர். அரசு ஒரு அடக்குமுறை கருவி என்ற கருத்து தெளிவாக புரிந்தது. கோடி கணக்கில் வசூலித்து ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கப்பட்டது. மேற்கு வங்கம், கேரளம், திரிபுரா மாநில அரசு ஊழியர்கள் சங்கங்கள் கணிசமான நிதியுதவி செய்தன. பேராபத்து வந்தாலும் சங்கம் நம்மை கைவிடாது என்ற உணர்வு ஊழியர்களிடையே பதிந்தது. நீதிமன்றத்தின் தன்மை, குணம் ஆகியவை புரிந்தது. பிரச்சனைகள் தீர நீதிமன்றம் தானே தவிர நீதிமன்றம் அல்ல என்பதை ஊழியர்கள் உணர்ந்தனர். தலைமை செயலக ஊழியர்களின் தீரமிக்க போராட்டம் பெருத்த நன்மதிப்பை பெற்றது. 2002 காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்திற்கு கிடைத்த நன்மதிப்பு 2003 தலைமை செயலகத்திற்கு கிடைத்தது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகமெங்கும் அனைத்து தொழிற்சங்க மேடைகளில் தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பாராட்டப்பட்டனர். 2004 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பகை முடிக்கும் பணியை முடித்தோம். ஜெயலலிதா அரசுக்கு 40க்கு 40 தோல்வியை தழுவியது. சுதந்திரம் அடைந்த பின் அரசு ஊழியர் சங்க வரலாற்றிலேயே மகளிர் ஒருவர் மாநில தலைவராக சங்கத்தில் பொறுப்பேற்றது, அதுவும் சங்க வெள்ளி விழா ஆண்டில் தேர்வு செய்தது சங்க வரலாற்றில் குறிப்பிட வேண்டிய நிகழ்வாகும். ஒரு பெண் குடும்பத்தில் மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளாக இருக்கவும், கணவருக்கு நல்ல மனைவியாக இருக்கவும், குழந்தைகளுக்கு நல்ல தாயாக இருக்கவும், பேரன் பேத்திகளுக்கு நல்ல பாட்டியாக இருக்கவும், வேலை செய்யும் அலுவலகத்தில் சிறந்த ஊழியராக இருக்கவும் மகளிர் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய நிலையே உள்ளது. இத்துடன் சங்கத்தில் தலைமை தாங்கும் பொறுப்பையும் சேர்த்து செயலாற்ற இயலுமா என மற்ற அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களும், ஏன் தமிழக அரசின் நிர்வாகமும் இந்த முடிவினை ஆச்சரியப்படத்தக்க வகையில் பார்த்தன. ஆனால் அன்றைய நமது அரசு ஊழியர் சங்க தலைமை 25 ஆண்டு காலத்தில் நமது முன்னாள் தலைவர்களால் ஆயிரக்கணக்கான முன்னணி ஊழியர்களை உருவாக்கியுள்ளது. சங்க வேலைகளில் ஆடவர், மகளிர் என இருபாலரும் சமமாக நின்று சங்க வேலைகள் செய்ய கற்றுக்கொண்டனர். அனைவரும் தலைமைக்கு வர தகுதி பெற்றவர்களாக உருவாக்கப்பட்டனர். அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவராக மகளிரான வணிக வரித்துறையை சார்ந்த ரா தமிழ்ச்செல்வி தேர்வு செய்யப்பட்டது மற்ற அமைப்புகளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அன்றைய நமது தலைமை தன்னுடைய நீண்டகால பயணத்தின் ஒரு பகுதியாகவே இதனை பார்த்தது. மாநில மகளிர் அமைப்பாளராக தோழர் மல்லிகா பத்மினி, தலைமை செயலக சங்கத்தை சார்ந்த தோழர் ராஜேஸ்வரி ஆகியோர் பெண் அரசு ஊழியர்கள் சங்க பணிகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்றால் அது மிகையாகாது. ஆம் தோழர்களே, நம் மரணத்தின் எல்லை வரை மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்பு வரும் தலைமுறைகள் காலந்தோறும் நம் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் வார்த்தைகளில் வடிக்க முடியாத எழுச்சிமிகு போராட்டம் 2016 ஜனவரி 22 மற்றும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஆர் தமிழ்ச்செல்வி, மாநில பொதுச் செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியன் தலைமையில் அப்போது நடைபெற்றது. அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா 2011 சட்டமன்ற தேர்தல் கால வாக்குறுதி, புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும், தொகுப்பூதிய முறை ஒழிக்கப்பட்டு அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று பல வாக்குறுதிகள் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அளித்தார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த பின்னால் அனைத்து வாக்குறுதிகளும் காற்றில் பறக்கவிடப்பட்டன. ஒருமுறை கூட தமிழக முதலமைச்சரை சந்திக்கவே முடியவில்லை. இந்நிலையில்தான் 2016 ஜனவரி 22 பெருந்திரள் முறையீடு போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனாலும் கூட நமது சங்க தலைமையை முதல்வர் மட்டுமல்ல, தலைமை செயலாளரும் கூட சந்திக்க மறுத்ததால் முதல்வர் இல்லம் நோக்கி சென்று முதல்வரை சந்திப்பது என்று முடிவெடுத்து நமது தலைமை ஆணையிட்டதால் பல்லாயிரக்கணக்கானோர் காவல்துறையின் 6 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தையும் மீறி சென்றபோது காவல்துறையோடு ஏற்பட்ட மோதலுக்கு பின்புதான் அந்த பதட்டமான சூழலை தவிர்க்கும் பொருட்டே தலைமை செயலாளர் நமது மாநில நிர்வாகிகளை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது இத்தகைய போராட்டங்களுக்கு காரணம் அரசின் தவறான அணுகுமுறைதான் என்பது சுட்டிக்காட்டப்பட்டதோடு கோரிக்கைகளின் நியாயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு அவை தீர்க்கப்படவில்லை என்றால் வேலை நிறுத்த போராட்டம் தவிர்க்க இயலாதது என்பதும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. எழுச்சியோடு நடைபெற்ற இப்பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் சரிபாதிக்கும் மேல் பெண்கள் பங்கேற்றதும் வந்த அனைவருமே இறுதி வரை உள்ள உறுதியோடும் கட்டுப்பாட்டோடும் இருந்தனர் என்பதும் பல துறைகளில் இருந்து புதிய இளைஞர்கள் உத்வேகத்தோடு பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். 2016 பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள்
அரசு ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அதிகாலை 6 மணி முதலே துவங்கியது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பல துறை அலுவலகங்கள் இழுத்து பூட்டப்பட்ட செய்தி ஊடகங்களில் வெளியாகி முதல் நாளிலேயே லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றதாக இருந்த நிலை 2ஆம் நாள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுச்சியோடு பங்கேற்றதாக மாறி வேலைநிறுத்த போராட்டம் உச்ச நிலையை அடைந்தது. இத்தகைய எழுச்சி அன்று ஒரே நாளில் ஏற்பட்டது அல்ல. ஏறக்குறைய 4½ ஆண்டுகள் ஒவ்வொரு அரசு ஊழியனும் தன் நெஞ்சு கூட்டில் அடைக்காத்து வைத்திருந்த ஆவேச உணர்வுகளை அக்னி குஞ்சுகளாய் அன்று பிரசவித்தன என்றால் அது மிகையல்ல. தமிழக அரசின் இத்தகைய உதாசீனப்படுத்தும் மனோபாவம்தான் அரசு ஊழியர்களை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தள்ளியது. தயாரிப்பு பணிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. வேலை நிறுத்தம் நடந்தே தீரும் என்ற நிலையில் தமிழக அரசு சங்கங்களோடு பேச்சுவார்த்தை என்ற நாடகங்களை அரங்கேற்றியது. 7/2/2016 முதல் பல்வேறு துறை சங்கங்களையும் வேலை நிறுத்தம் அறிவிக்காத பொது சங்கங்களையும் இதர ஆசிரியர் அமைப்புகளையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தையில் அச்சங்கங்களின் கோரிக்கைகள் பற்றி கேட்பதற்கு மாறாக 10/2/2016 முதல் நடைபெறவுள்ள காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்பீர்களா என்பது மட்டுமே பிரதான கேள்வியாக இருந்தது. அப்பேச்சுவார்த்தையில் முன்னிலை வகித்த தமிழக அமைச்சர் பெருமக்களிடம் அனைத்து துறைவாரி சங்கங்களும் தெளிவாக எடுத்து கூறியது ஒன்றே ஒன்றுதான். எங்கள் துறை சார்ந்த கோரிக்கைகள் பற்றி எங்களோடு பேசுங்கள். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைமையை அழைத்து பேசுங்கள். நாங்களும் அப்போராட்டத்தில் பங்கேற்க உள்ளோம் என்று கம்பீரமாக நெஞ்சுறுதியோடு எடுத்து கூறினார்கள். தமிழக அரசு வேறு வழியின்றி 9/2/2016 அன்று இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. தமிழ்ச்செல்வி மாநில தலைவர், பாலசுப்ரமணியன் மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஏறக்குறைய 2½ மணி நேரம் நடைபெற்ற அப்பேச்சுவார்த்தையில் நமது தலைமையால் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு ஊழியர்களை இந்த அரசு மிகவும் மதிக்கிறது என்றும் அரசு ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லும் பகலும் பணியாற்றுவதால் தான் இந்த அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைகிறது என்றும் சொன்ன அமைச்சர்கள் முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இக்கோரிக்கைகளில் உரிய தீர்வினை உருவாக்குவோம் என்று தெரிவித்தனர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். பரிசீலித்த நமது மாநில தலைமை எழுத்துப்பூர்வமான கடிதத்தை கொடுத்தால் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொள்வது சம்பந்தமாக மாநில செயற்குழுவில் தான் பரிசீலிக்க இயலும் என்று தெரிவித்தனர். வேலை நிறுத்தம் துவங்குகிற நேரம் வரை மட்டுமல்ல, கடைசி வரை அவ்வாறு எவ்வித அழைப்பும் வரவில்லை. அரசின் தவறான அணுகுமுறையால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் எழுச்சியோடு துவங்கியது. 12/2/2016 முதல் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் மறியல் போராட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் பங்கேற்றனர். தமிழக அரசின் காவல்துறை ஏதும் செய்ய முடியாத கையேறு நிலையில் நின்றது. கைது செய்யப்பட்டவர்களை முழுமையாக பதிவு செய்யக்கூட முடியாத நிலையும் உணவளிக்க முடியாத நிலையும் இருந்தது. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியும் நம்மோடு இணைந்து கொள்வதாக வெளியிட்ட அறிவிப்பால் தலைவர்கள் சென்னை வந்தனர். இச்செய்தி மாநிலம் முழுவதும் போராட்ட களத்தில் இருந்த ஊழியர்களுக்கு மேலும் உத்வேகத்தை ஏற்படுத்தி அடுத்த நாள் அப்போராட்டத்தின் வீச்சு அதிகரித்தது. போராட்ட தலைமை தமிழக அரசு அழைத்து பேசும் வரை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளும் காத்திருப்பது என்ற அடிப்படையில் காத்திருக்கும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. நமது சங்க வரலாற்றில் காத்திருக்கும் போராட்டம் என்பது முதன்முறையாக முடிவு செய்யப்பட்டது தற்போதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஆயிரமாய் நிதியும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து குவித்தனர் என்பது பெருமிதத்தோடு குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். ஊழியர்கள் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை நோக்கி சென்றனர். காவல்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை இழுத்து பூட்டியது. ஆவேசத்துடன் சென்ற ஊழியர்கள் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று காத்திருக்கும் போராட்டத்தை துவங்கிய நிகழ்வுகளும் பல்வேறு மாவட்டங்களிலும் அரங்கேறியது. காலையில் துவங்கிய இப்போராட்ட களம் ஒரு தொழிற்சங்க பயிற்சி பட்டறையாய் இரவும் நீடித்து மறுநாளும் தொடர்ந்தது. காத்திருக்கும் போராட்ட பந்தலில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் தொடங்கி அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட அடிப்படை பணியாளர்கள் வரை மட்டுமல்லாது தொகுப்பூதிய ஊழியர்களும், சத்துணவு, கிராம சுகாதார செவிலியர்களும் மற்றும் அங்கன்வாடி பெண் ஊழியர்களும் முழு அளவில் பங்கேற்று இரவு முழுவதும் காத்திருந்தது வர்க்க ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. இந்த போராட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தினால் 19/2/2016 அன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியது என்ற வகையில் இப்போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக மாறியுள்ளது.
10/2/2016 முதல் துவங்கி 19/2/2016 அன்று முடியும் வரை கடந்த கால அனுபவங்களைப் போல் அல்லாமல் சங்கமும் போராட்டமும் சங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது என்ற பெருமையோடு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாகும். சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பெருமைக்குரிய இப்போராட்டங்கள் அசையாத அரசை அசைத்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட வைத்து வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்திட சாந்தா சீலா நாயர் தலைமையில் போடப்பட்ட வல்லுநர் குழுவையும் அமைக்க வைத்த உறுதியான போராட்டமாகும். குறிப்பாக தமிழகத்தில் எந்த ஒரு சங்கத்திற்கும் பெண் தலைவர் இல்லாத நிலையில் நமது சங்கம் மட்டுமே ஒரு பெண் தோழர் தலைமையில் செயல்படும் சங்கமாக இருக்கின்ற நிலையில் அன்றைய மாநில தலைவர் ஆர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடத்திய இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஒரு மாபெரும் கம்பீரமான போராட்டமாகும். அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதாவை எதிர்த்து போராட முடியாது என்று நிலவி வந்த கருத்தோட்டத்தை உடைத்து நொறுக்கிய சமரசமற்ற போராட்டமாகும். வரலாற்றில் எந்த ஒரு போராட்டமும் இத்தனை அரசாணைகளோடு முடிவுக்கு வந்ததில்லை. அப்படிப்பட்ட சமரசமற்ற போராட்டமே வருங்காலத்தில் புதிய பென்ஷன் திட்டம் ரத்து உள்ளிட்ட நிலுவைக் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.